லடாக் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தலைநகர் டெல்லியிலும் கூட பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் தற்போது லடாக் அருகே திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ வீரர்கள் லடாக் அருகே ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பீரங்கி வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் பீரங்கி அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். லடாக்கில் பயிற்சியின் பொழுது 5 ராணுவ வீரர்கள் தற்பொழுது ஆற்றில் மாயமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. அதில் ஒருவருடைய உடலானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும் தற்பொழுது அந்த உடலை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக நேற்று லடாக்கினுடைய அந்த LAC என அழைக்கப்படும் எல்லைப் பகுதியில் உள்ள அந்த மந்திர் மோர்க் என்ற இடத்தில் நடத்தப்பட்டிருந்த பயிற்சியின் பொழுது இவர்கள் சென்ற அந்த ஒரு டேங்க் T-72 டேங்க் என்பது எதிர்பாராத விதமாக ஆற்றினுடைய நீரளவு கூடியதன் காரணமாக கவிழ்ந்ததை அடுத்து இந்த 5 வீரர்களுமே ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். அதில் ஒருவர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாகவும் மற்ற 4 பேரை தேடும் பணியில் தற்போது ராணுவமானது ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. ஜூனியர் கமிஷன் ஆபீசர் என அழைக்கப்படும் இந்த 5 பயிற்சிக்காக அந்த லடாக்கினுடைய தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் உள்ள அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த பொழுது இந்த விபத்தானது ஏற்பட்டது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது இந்திய ராணுவமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.